அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய காலகட்டத்தில் மனிதன் தேடிக் கொண்டிருக்கிற மிகப் பெரிய செல்வம் என்ன என்று கேட்டால் அது பணமல்ல, பதவியல்ல, அது ஆரோக்கியம். நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை, மருத்துவமனை வாசலை அடிக்கடி பார்க்க வேண்டாத ஒரு நிலை, படுக்கையில் கிடக்காமல் சுயமாக நடக்க முடியும் உடல் வலிமை, இதுதான் உண்மையான நிம்மதி. இன்று உலகத்தில் எத்தனை பேர் பணத்தால் நிறைந்திருக்கிறார்கள், ஆனால் ஆரோக்கியம் இல்லாததால் அந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமல் தவிக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதனுக்கு ஈமானுக்குப் பிறகு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் ஆரோக்கியமே. அனைத்தும் இருக்கிறது, ஆனால் அனுபவிக்க முடியவில்லை என்றால் அந்த செல்வத்தால் என்ன பயன்? எல்லாம் இருக்கிறது, ஆனால் எதையும் தொட முடியவில்லை, சாப்பிட முடியவில்லை, வெளியே போக முடியவில்லை என்றால் அந்த வாழ்க்கை எவ்வளவு வேதனையானது. பெரும்பாலான மனிதர்கள் ஒரு விஷயத்தின் மதிப்பை எப்போது உணர்கிறார்கள் தெரியுமா? அதை இழந்த பிறகுதான். இப்ராஹிம் பின் அத்ஹம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அழகாக சொல்கிறார்கள், அல்லாஹ் தந்த அருளின் உண்மை மதிப்பு அதன் எதிர்மாறை பார்க்கும்போதுதான் புரியும். வெயிலில் நின்றால்தான் நிழலின் அருமை தெரிகிறது. நோய் வந்தால்தான் ஆரோக்கியத்தின் மதிப்பு புரிகிறது. அன்பான சகோதரர்களே, இன்று எத்தனையோ பேர் பலவிதமான நோய்களால் பாதிக்கப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் சர்க்கரை நோயால், சிலர் தொடர் டயாலிசிஸ் சிகிச்சையில், சிலர் புற்றுநோய் போன்ற கடுமையான நோய்களில், சிலர் சொல்ல முடியாத வலிகளோடு, வேதனைகளோடு, புறக்கணிப்புகளோடு. இந்த நிலைமைக்கு வந்த சிலர் மனம் தளர்ந்து இப்படியும் யோசிக்கிறார்கள், இதற்கெல்லாம் ஒரு முடிவே வராதா? இதற்கு பதிலா அல்லாஹ்விடமே போய்ச் சேர்ந்து விடலாமே. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட எண்ணங்களை மார்க்கம் ஆதரிக்கவில்லை. நாம் செய்ய வேண்டியது என்ன? அல்லாஹ்விடம் ஆரோக்கியத்தை கேட்க வேண்டும், நிவாரணத்தை கேட்க வேண்டும், ஷிப்பாவை கேட்க வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த நோயாக இருந்தாலும் அதற்கான மருந்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். மருந்து உட்கொள்வது நமது பொறுப்பு, அதே நேரத்தில் துஆ செய்வது நமது கடமை. அன்பான சகோதரர்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லித் தரப்போகும் துஆ, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினசரி ஓதிய துஆ. இந்த ஹதீஸ் அபூதாவூதிலும் அஹ்மத் ஷரீபிலும் இடம்பெற்றுள்ளது. ரசூலுல்லாஹ் அவர்கள் இந்த துஆவை காலையிலும் மாலையிலும் 3 முறை ஓதுவார்கள். இந்த துஆ யார் யார் ஓதலாம் தெரியுமா? நோயாளிகள் ஓதலாம், நோயின் ஆரம்ப நிலையில் இருப்பவர்கள் ஓதலாம், இப்போதைக்கு நோய் எதுவும் இல்லை, இளமையாக இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறோம் என்று நினைப்பவர்களும் முன்னெச்சரிக்கையாக ஓதலாம். இந்த துஆ என்ன? اللهم عافني في بدني، اللهم عافني في سمعي، اللهم عافني في بصري، لا إله إلا أنت، اللهم عافني في بدني، اللهم عافني في سمعي، اللهم عافني في بصري، لا إله إلا أنت. யா அல்லாஹ், என் உடலுக்கு ஆரோக்கியம் கொடு. யா அல்லாஹ், என் செவிக்கு ஆரோக்கியம் கொடு. யா அல்லாஹ், என் பார்வைக்கு ஆரோக்கியம் கொடு. உன்னைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை. உடல் என்றால் எல்லா உறுப்புகளும் அதில் அடங்கும். ஆனால் ரசூலுல்லாஹ் அவர்கள் குறிப்பாக செவி மற்றும் பார்வையை முன்னிலைப்படுத்துகிறார்கள். ஏனெனில் பார்க்கவும் கேட்கவும் முடியாவிட்டால் வாழ்க்கையின் பெரும்பகுதி முடங்கிவிடுகிறது. இந்த துஆவை யக்கீனோடு, நம்பிக்கையோடு காலையில் 3 முறை, மாலையில் 3 முறை ஓதி வந்தால் அல்லாஹ் நிச்சயமாக மாற்றத்தை தருவான் என்று அறிஞர்கள் எழுதுகிறார்கள். நோய் நீங்கலாம், அல்லது அந்த நோய் மோசமாகாமல் தடுக்கப்படலாம், அல்லது வரவிருக்கும் நோய் கூட அல்லாவின் பரக்கத்தால் தடுக்கப்படலாம். அன்பானவர்களே, ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். பல ஆண்டுகள் படுக்கையிலேயே கிடந்தார்கள். உடம்பிலிருந்து புழுக்கள் வெளிவந்த அளவுக்கு கடுமையான நோய். மக்கள் விலகினார்கள், ஊரை விட்டு ஒதுக்கப்பட்டார்கள். ஆனால் என்ன நடந்தது? ஒருபோதும் நம்பிக்கை இழக்கவில்லை, மனம் தளரவில்லை, அல்லாவின் மீது இருந்த நம்பிக்கையை விடவில்லை. அல்லாஹ் ஒரு நீரை காரணமாக வைத்து உள்ள நோயையும் வெளிய நோயையும் முழுமையாக நீக்கினான். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும், எவ்வளவு நீண்ட நாட்களாக இருந்தாலும் அல்லாஹ்விற்கு அது ஒன்றுமில்லை. அன்பான சகோதரர்களே, நோயாளிகளுக்கு நாம் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் இதுதான், மனம் தளராதீர்கள். யாரும் பார்க்கவில்லை என்றாலும், யாரும் பேசவில்லை என்றாலும், என்னை படைத்த ரப் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த நம்பிக்கையோடு இந்த துஆவை
நிச்சயமாக வல்ல அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வழியை திறப்பான். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் சிந்திக்கவும் செயல்படவும் நபியின் வழியில் நிலைத்திருக்கவும் நல்ல தௌபீக் வழங்குவானாக. ஆமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உரை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற இஸ்லாமிய பயனுள்ள உரைகளுக்காக சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.